பைபிள் சவாலின் 171வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 40 முதல் 42 அத்தியாயங்கள் தேவனை காத்திருப்பது, சிரமங்களின் நடுவிலும் அவரை நம்புவது மற்றும் அவரது சந்நிதியை ஆழமாக ஏங்குவது பற்றி பேசுகின்றன. துன்பத்திலிருந்து தன்னை உயர்த்தி உறுதியான நிலத்தில் நிறுத்தியதற்காக தாவீது தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். போராட்டங்கள், எதிர்ப்புகள் மற்றும் மனச்சோர்வின் நேரங்களிலும் இந்த சங்கீதங்கள் தேவனில் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கும் இதயத்தை வெளிப்படுத்துகின்றன. என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய் என்ற வார்த்தைகள் மனம் தளர்ந்த நேரங்களிலும் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றன. நமது ஜெபங்களை கேட்டு இதயத்தை பலப்படுத்தி சந்தோஷத்தை புதுப்பிப்பதில் தேவன் விசுவாசமானவர். உலகில் உள்ள எதையும் விட அவரது சந்நிதியே நமது ஆத்துமாவின் ஆழமான தேவையை பூர்த்தி செய்கிறது. இன்று பொறுமையுடன் காத்திருந்து விசுவாசமாக நம்பி முழு இதயத்துடன் தேவனை தேடும் மனதுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 171 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 40 to 42 speaks about waiting on God, trusting Him through difficulties, and longing deeply for His presence. David praises the Lord for lifting him out of despair and placing his feet on solid ground. Even during struggles, opposition, and emotional heaviness, these psalms reveal a heart that continues to hope in God. The words, "Why are you downcast, O my soul?" remind us that faith often requires choosing hope even in moments of discouragement. God remains faithful to hear our cries, strengthen our hearts, and renew our joy. His presence satisfies the deepest needs of our soul more than anything else in this world. Let us begin today with hearts that wait patiently, trust faithfully, and seek God wholeheartedly. சங்கீதம் அதிகாரம் 40. Psalms chapter 40. வசனம் 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். Verse 1. To the chief musician, a psalm of David, I waited patiently for the Lord, and He inclined unto me, and heard my cry. வசனம் 2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. Verse 2. He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock, and established my goings. வசனம் 3. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். Verse 3. And He hath put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it, and fear, and shall trust in the Lord. வசனம் 4. அகங்காரிகளையும் பொய்யைச் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 4. Blessed is that man that maketh the Lord his trust, and respecteth not the proud, nor such as turn aside to lies. வசனம் 5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்லி முடியாது. நான் அவைகளைச் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். Verse 5. Many, O Lord my God, are thy wonderful works, which thou hast done, and thy thoughts, which are to us ward, they cannot be reckoned up in order unto thee. If I would declare and speak of them, they are more than can be numbered. வசனம் 6. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகனபலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. Verse 6. Sacrifice and offering thou didst not desire. Mine ears hast thou opened.
Burnt offering and sin offering hast thou not required. வசனம் 7. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. Verse 7. Then said I, Lo, I come, in the volume of the book, it is written of me. வசனம் 8. என் தேவனே, உமக்கு பிரியமானதைச் செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். Verse 8. I delight to do thy will, O my God, yea, thy law is within my heart. வசனம் 9. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். Verse 9. I have preached righteousness in the great congregation. Lo, I have not refrained my lips. O Lord, thou knowest. வசனம் 10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. Verse 10. I have not hid thy righteousness within my heart. I have declared thy faithfulness and thy salvation. I have not concealed thy loving kindness and thy truth from the great congregation. வசனம் 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. Verse 11. Withhold not thou thy tender mercies from me. O Lord, let thy loving kindness and thy truth continually preserve me. வசனம் 12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. Verse 12. For innumerable evils have compassed me about. Mine iniquities have taken hold upon me, so that I am not able to look up. They are more than the hairs of mine head. Therefore my heart faileth me. வசனம் 13. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். Verse 13. Be pleased, O Lord, to deliver me, O Lord, make haste to help me. வசனம் 14. என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கினானே, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சையடைவார்களாக. Verse 14. Let them be ashamed and confounded together that seek after my soul to destroy it. Let them be driven backward and put to shame that wish me evil. வசனம் 15. என் பேரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனையடைந்து கைவிடப்படுவார்களாக. Verse 15. Let them be desolate for a reward of their shame that say unto me, Aha, aha. வசனம் 16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. Verse 16. Let all those that seek thee rejoice and be glad in thee. Let such as love thy salvation say continually, The Lord be magnified. வசனம் 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். Verse 17. But I am poor and needy, yet the Lord thinketh upon me. Thou art my help and my deliverer. Make no tarrying, O my God. சங்கீதம் அதிகாரம் 41. Psalms chapter 41. வசனம் 1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Verse 1. To the chief musician, a psalm of David. Blessed is he that considereth the poor. The Lord will deliver him in time of trouble. வசனம் 2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார்,
பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். Verse 2. The Lord will preserve him, and keep him alive, and he shall be blessed upon the earth, and thou wilt not deliver him unto the will of his enemies. வசனம் 3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். Verse 3. The Lord will strengthen him upon the bed of languishing. Thou wilt make all his bed in his sickness. வசனம் 4. கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். Verse 4. I said, Lord, be merciful unto me. Heal my soul, for I have sinned against thee. வசனம் 5. அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும்? என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். Verse 5. Mine enemies speak evil of me. When shall he die, and his name perish? வசனம் 6. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். Verse 6. And if he come to see me, he speaketh vanity. His heart gathereth iniquity to itself. When he goeth abroad, he telleth it. வசனம் 7. என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. Verse 7. All that hate me whisper together against me. Against me do they devise my hurt. வசனம் 8. தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். Verse 8. An evil disease, say they, cleaveth fast unto him, and now that he leeth he shall rise up no more. வசனம் 9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். Verse 9. Yea, mine own familiar friend, in whom I trusted, which did eat of my bread, hath lifted up his heel against me. வசனம் 10. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். Verse 10. But thou, O Lord, be merciful unto me, and raise me up, that I may requite them. வசனம் 11. என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீரென்று அறிவேன். Verse 11. By this I know that thou favorest me, because mine enemy doth not triumph over me. வசனம் 12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். Verse 12. And as for me, thou upholdest me in mine integrity, and settest me before thy face forever. வசனம் 13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். Verse 13. Blessed be the Lord God of Israel from everlasting and to everlasting. Amen and Amen. சங்கீதம் அதிகாரம் 42. Psalms chapter 42. வசனம் 1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. Verse 1. To the chief musician, Mashil, for the sons of Korah, as the hart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. வசனம் 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? Verse 2. My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? வசனம் 3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால்
இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. Verse 3. My tears have been my meat day and night, while they continually say unto me, Where is thy God? வசனம் 4. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. Verse 4. When I remember these things, I pour out my soul in me, for I had gone with the multitude. I went with them to the house of God, with the voice of joy and praise, with the multitude that kept holy day. வசனம் 5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். Verse 5. Why art thou cast down, O my soul? And why art thou disquieted in me? Hope thou in God, for I shall yet praise him, for the help of his countenance. வசனம் 6. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். Verse 6. O my God, my soul is cast down within me. Therefore will I remember thee from the land of Jordan, and of the Hermonites, from the hill Mizar. வசனம் 7. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. Verse 7. Deep calleth unto deep at the noise of thy waterspouts. All thy waves and thy billows are gone over me. வசனம் 8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயிலிருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். Verse 8. Yet the Lord will command his loving kindness in the daytime, and in the night his song shall be with me, and my prayer unto the God of my life. வசனம் 9. நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். Verse 9. I will say unto God my rock, Why hast thou forgotten me? Why go I mourning because of the oppression of the enemy? வசனம் 10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி, என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போல் இருக்கிறது. Verse 10. As with a sword in my bones, mine enemies reproach me, while they say daily unto me, Where is thy God? வசனம் 11. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Verse 11. Why art thou cast down, O my soul, and why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance, and my God. பைபிள் சவாலின் 171வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனில் நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் விசுவாசமாக உயர்த்துகிறார் என்பதை கற்றோம். மனச்சோர்வு அல்லது உள்ளார்ந்த போராட்டங்களின் நேரங்களிலும் அவரது சந்நிதி பலத்தையும் சமாதானத்தையும் புதிய சந்தோஷத்தையும் தருகிறது. தேவனை காத்திருப்பது ஒருபோதும் வீணாகாது. ஏனெனில் அவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு சரியான நேரத்தில் செயல்படுகிறார் என்பதை தாவீதின் ஜெபங்கள் நினைவூட்டுகின்றன. வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தினமும் அவரை தேடி அவரை நம்பி தொடர்வோம். தேவனுடைய சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது ஆத்துமாவை புத்துணர்ச்சி அடையச் செய்து விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனில் நம்பிக்கையுடன் வாழ ஒரு புதிய வாய்ப்பு.
இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் அல்லது சிந்தனை உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 171 of our Bible challenge is complete. Today we learned that God faithfully lifts up those who place their hope in Him. Even during discouragement or emotional struggles, His presence brings strength, peace, and renewed joy. David's prayers remind us that waiting on God is never wasted because He hears every cry and works at the right time. Let us continue seeking Him daily and trusting Him through every season of life. Every moment spent in God's presence refreshes our souls and deepens our faith. Each day is another opportunity to hope confidently in the Lord. Which verse or thought from today's reading spoke most strongly to your heart? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.